இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. இன்று நாங்கள் கதைக்க பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட விடயம் இந்த G7, அதாவது G7 என்று சொல்லப்படுகின்ற இந்த 7 நாடுகளினுடைய கூட்டம், வருடாந்த கூட்டம். இந்த முறை பிரான்சிலே இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. உண்மையிலே இந்த G7 கூட்டமானது 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் ட்ரம்பினுடைய பிறந்த நாள் 14ஆம் தேதி வந்தபடியால் அவர்கள் ஒரு நாள் பிற்போட்டு 15ஆம் தேதியிலிருந்து 17 வரை, அதாவது இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணம் 17ஆம் தேதி வரைக்கும் அதை மாற்றம் செய்திருந்தார்கள். 7 நாட்டு தலைவர்களும் அங்கு சந்தித்திருந்தார்கள். அது நீங்களும் எல்லோரும் அநேகமாக இந்த தொலைக்காட்சிகளிலும் செய்திகளினூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் இன்று எங்களுடைய இந்த G7 சம்பந்தமாக பேசுவதற்கு வளமைகோள் மதிப்புக்குரிய கலாநிதி அருஸ் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இந்த ஆண்டு, அதாவது நான் நினைக்கிறேன் 52வது G7 மகாநாடு என்று, உச்சி மாநாடு என்று நினைக்கின்றேன். இந்த மகாநாட்டினுடைய உண்மையான முக்கிய நோக்கங்கள் என்னவாக இருந்தன என்று நீங்கள் உங்களுடைய அவதானிப்பின்படி சொல்லுங்கள். வளமையாக இந்த G7 மாநாடு வளமையாக பொருளாதார மாநாடாகத்தான் நடக்கின்றது. பொருளாதார ரீதியாக அவர்கள் தங்கள் கூட்டணிகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக அது வடிவமைக்கப்பட்டாலும் அங்கு அரசியல் இராணுவ விவகாரங்கள் முக்கிய இடத்தை வகிப்பதுண்டு. அதே போலதான் இந்த தடவை இந்த பிரான்சில் இடம்பெற்ற G7 மாநாட்டிலும் 2 விடயங்கள்லாம் முக்கியமாக அங்கு கருத்தில் எடுக்கப்பட்டன. ஒன்று ஈரான் விவகாரம், இரண்டாவது ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம். இவை இரண்டும் அங்கு முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதிலும் உக்ரைன் அதிபர் வொலடிமிர் செலன்ஸ்கி அவர்களும் அங்கு வந்திருந்தார். அது மட்டுமல்லாது வளைகுடா நாடுகளில் இருந்து UAE தலைவராக இருக்கலாம், எகிப்தின் தலைவராக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அங்கு சென்றிருந்தது. அதாவது G7 அல்லாத நாடுகளை சேர்ந்த பலர் போயிருந்தார்கள். உதாரணமாக பிரேசில் அதிபர் போயிருந்தார், இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருந்தார்கள் என்று சொல்லி, நீங்கள் கூறியது போலதான் ட்ரம்பின் பிறந்த நாளைக்காக ஒத்தி வைத்தது போல இன்று அவர் அந்த மாநாட்டுக்கு நுழையும் போது அவர் லேட்டாக வந்து விட்டார். அப்போது எல்லோரும் காத்திருந்த போது அவர் வரும்போது சொல்லி கொண்டு வந்தார், ஐ ஆம் த பாஸ் என்று. அப்ப எல்லோரும் சிரித்தார்கள். ஏனென்று சொன்னால் நான் தான் தலைவர் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அதற்கு காரணத்தை எகிப்தின் அரசு தலைவர் விளங்கப்படுத்தினார். என்று சொன்னால், நேற்று இரவு ட்ரம்பை சாப்பிடக்கூட ஒருவரும் விடவில்லை, உலகத் தலைவர்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து நின்றார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வளவுத்துக்கு அவர்கள் என்னென்று சொன்னால் எல்லோருக்கும் பிரச்சனை, வரி பிரச்சனை, ஒரு சனிய போர் பிரச்சனை இல்லை, வரி தொடர்பான பிரச்சனை, வர்த்தகம் தொடர்பான பிரச்சனை. அப்படி இன்று நரேந்திர மோடியுடன் ட்ரம்ப் பேசும்போது கூட கூறியிருந்தார், நரேந்திர மோடியை பார்த்து இவர் ஒரு பியூட்டிஃபுல் மேன் என்று, இவர் ஒரு அழகான மனிதர், இவர் ஒரு ஏஞ்சல் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், என்றாலும் இவர் ஒரு கில்லர் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் அந்த வர்த்தக உடன்படிக்கையில் அவர் இறுக்கமாக இருக்கிறார் என்று கூறியிருந்தார். ஆனால் அதற்கு முதல் இந்திய பிரதமருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையிலான உறவுகள் பெரிதாக சரியில்லை என்றுதான் கூறியிருந்தார்கள் இந்த மாநாட்டின் போது. அது அவருடன் மட்டுமல்ல, எல்லோருடனுமான உறவுகளில் பெரிய அளவில் அந்த முன்னிய போல இருக்கவில்லை. முந்தி ஒபாமாவின் காலத்தில் இடம்பெற்ற G7 மாநாடு அந்த புகைப்படத்தையும் இப்போது ட்ரம்பின் புகைப்படத்தையும் கொம்பைய பண்ணி போட்டிருக்கிறார்கள். அந்த உலக தலைவர்கள் இவ்வளவு அந்நியோன்யமாக அப்போது இருந்திருக்கிறார்கள், இப்போது இல்லை என்று. அப்போது டேவிட் கேமரனாக இருக்கலாம், அஞ்சலா மேர்க்கலாக இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தையும் இந்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். இப்போது அந்த அந்த கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இதுல கூடுதலாக பேசப்பட்ட விடயங்கள் ஈரான் தான். அதாவது ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்கா அதாவது
அஹ், தான் இந்த ஒப்பந்தம் மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கானது என்று சொல்லியும் இது இது அதாவது சொலிட் அக்ரிமெண்ட் என்று சொல்லி இருக்கின்றார். இதை ஒபாமாவோ கிளின்டனோ அல்லது புஷ்ஷோ பைடனோ செய்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது இஸ்ரேல் தற்பாதுகாப்பு தாக்குதல்களை நடத்தலாம் என்று சொல்லியும் இந்தியா ஒரு மோதலில் ஈடுபட்டால் தன்னால் இந்தியாவுக்கு படைத்துறை உதவிகளை வழங்க முடியும் என்று கூட கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த இந்த G7 மாநாட்டின் போது கனேடிய பிரதமர் பேசும்போது கூறியிருந்தார், இந்த $300 பில்லியன் வருமதியான இந்த கட்டுமான இதில் ஈரான் உட்கட்டுமானத்துக்காக சொல்லப்பட்ட பணத்தில் தாங்கள் கனடா அதில் ஈடுபடாது என்று சொல்லியும், ஆனால் இந்த உடன்பாட்டை அவர் வரவேற்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப பெருமளவான இப்ப ஜெர்மனாக இருக்கலாம் அல்லது எல்லா நாடுகளும் இந்த உடன்பாட்டை வரவேற்பதாகத்தான் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் இது முதலில் தேவையாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் இந்த உடன்பாட்டை எட்டிவிட வேண்டும் என்பதில் எல்லா நாடுகளும் முனைப்பாக நிற்பதைத்தான், அதாவது இந்த G7 மாநாட்டில் முற்று முழுதாக இந்த ஈரான் தொடர்பான விவகாரங்கள் தான் பெருமளவில் பேசப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கூறியது போன்று அந்த கடந்த கால G7 உச்சி மாநாடுகளில் இந்த தலைவர்கள் அந்யோன்யமாக இருந்தார்கள். அதிலே முக்கியமாக அஞ்சலா மேர்க்கெல் அவர் ஒரு இரும்பு பெண்மணி என்று கூட அழைக்கப்பட்டவர் என்று சொன்னால், அவருடைய நகர்வுகள் அந்த ரஷ்யாவினுடைய உறவும் ஐரோப்பாவிலே அவர் மேற்கொண்ட நகர்வுகளும் மிகவும் ஒரு காட்டமானதும் ஐரோப்பிய நலன்கள் சார்ந்ததும் தான் இருந்தது. அந்த நேரம் அந்த நேட்டோ நாடுகளின் பிரசிடண்டாக இருந்த ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க், அதாவது நோர்வேயை சேர்ந்தவர், அவருக்கு கூட அஞ்சலா மேர்க்கெல் சொல்லியிருந்தார், நீங்கள் கூடுதலாக அமெரிக்காவின் நலன்களை சார்ந்துதான் வேலை செய்கின்றீர்கள் என்று கூட ஒரு முறை அவரை எச்சரித்ததாகவும் நாங்கள் அறிகின்றோம். இந்த இப்ப நடந்து முடிந்த, அதாவது இன்று நடந்து முடிந்த இந்த G7 உச்சி மாநாட்டின் முக்கியமாக நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உலக பொருளாதார ரீதியாக இப்ப இருக்கின்ற இந்த பணவீக்கம், இந்த பணவீக்கம் சம்பந்தமாக அங்கு ஏதாவது பேசப்பட்டதா? G7 நாடுகள் இதுகளுக்கு ஏதாவது தீர்வை முன்வைத்ததா என்பது பற்றி நீங்கள் அவதானித்தீர்களா? பணவீக்கம் தொடர்பாக இதில் கூடுதலாக இப்போது என்னடா எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக இந்த ஈரான் சண்டையினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ரஷ்யாவின் சண்டை. இப்ப G7 நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை மீதான தடைகள் அழுத்தங்களை அதிகரிக்க உத்தேசித்திருப்பதென்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். செலன்ஸ்கியுடன் மூடிய அறைக்கில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது கூட முதலில் ட்ரம்ப் செலன்ஸ்கியை சந்திக்க விருப்பப்படாத போதும் பிரான்சின் அதிபர் அந்த சந்திப்பை பிரான்சின் அதிபர் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ட்ரம்ப் அதுல ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இன்று அதாவது இந்த தாங்கள் ஏன் இந்த உடன்பாட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால், தங்களிடம் இருக்கின்ற எரிபொருள் கையிருப்பு இன்னும் ஒரு 4 கிழமைக்குத்தான் போதுமானது என்று கூறியிருக்கிறார்கள். இதை நேற்றே இந்த ப்ளூம்பர்க் ஊடகம் போட்டிருந்தது என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் எண்ணெய் கையிருப்பு 43 வருட அளவுக்கு 43 வருடம் இல்லாத அளவுக்கு கீழ் நோக்கி சென்றிருப்பதாகவும், கிட்டத்தட்ட 340 மில்லியன் பேரல்கள் தான் 1983ஆம் ஆண்டு லெவலுக்கு வந்திருக்கின்றது. 340 மில்லியன் பேரல்கள் தான் இருக்கின்றன என்றும், இந்த எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக தங்கள் கையிருப்பை வெளியில் விட்டதால், அதாவது 172 மில்லியன் பேரல்களை அமெரிக்கா வெளியில் விட்டதால் அது 243ஆக குறைந்திருக்கின்றது. ஆனால் எண்ணெய் குதங்களை பராமரிப்பதற்கே அந்த குதங்களில் ஒரு 100 தொடக்கம் 150 தொடக்கம் 200 மில்லியன் பேரல்கள் இருப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் போட்டிருந்தார்கள். அப்படி என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக எண்ணெய் கையிருப்பு முடிந்து விட்டது என்ற மாதிரி தான் கூறியிருக்கிறார்கள்.
ம். அதே போலதான் உங்களுக்கு தெரியும் எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. எனவேதான் இந்த எகிப்தின் அதிபர் கூறியது போல எல்லோரும் ட்ரம்பை சூழ்ந்து நின்றார்கள் என்று சொல்லி இந்த உடன்பாட்டை, ஏனென்று சொன்னால் இந்த உடன்பாடு உண்மையில் ஒரு என்ன சொல்றது, அமைதி ஏற்படுமா ஏற்படாதான்றது கூட யாருக்கும் தெரியாது. எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அப்ப இன்னும் ஒரு போர் வெடித்தால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் எல்லோரும் இந்த G7 மாநாட்டை பொருளாதாரம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு ஈரான் விவகாரம் தொடர்பாகத்தான் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். அப்ப இதில் மக்ரோன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை அகற்ற வேண்டும் என்பது சரியான விடயம். ஆனால் இஸ்ரேலும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று கூட கூறியிருக்கிறார்கள். இப்போது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மெல்ல மெல்ல இஸ்ரேல் மீதான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றன. ட்ரம்ப் இப்போ இந்த G7 மாநாட்டுக்கு வந்து ட்ரம்ப் கூட வந்து பெஞ்சமின் நெத்தானியாக எச்சரித்திருக்கின்றார். நீங்கள் லெபனானை மதிக்க வேண்டும், நீங்கள் இப்படி மீறி அடிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு காட்டமான பதிலாக பெஞ்சமின் நெத்தானியாவுக்கு கொடுத்திருக்கார், எச்சரிக்கையாக சொல்லியிருந்தார். மற்ற இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் சொல்லலாம் மறுசு என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சில நாட்களுக்கு முந்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய ஒரு ஒரு பேட்டி ஒன்றை பார்த்தோம், அல்லது ஒரு 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 கூட்டம் ஒன்றில் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு அவர் சொல்கின்றார் என்று சொன்னால், இந்தியாவுக்கு இதுவரையும் தாக்கப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் ஐரோப்பாவில் இருந்து வந்த ஆயுதங்களால் தான் தாக்கப்பட்டது என்று சொல்லி. அப்போ இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் உள்ள உறவு நிலை என்பது எப்படி இருக்கும் என்று நாங்கள் நோக்க வேண்டும். மற்றது இன்னும் ஒன்று என்னென்றால், இந்த G7 மாநாட்டிலே எடுக்கப்படுகின்ற விவாதங்களும் முடிவுகளும் இதில் இந்தியாவின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவும் அமெரிக்காவும் தவிர மற்ற நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள், அதில் முக்கியமாக ஆயுதம் தயாரிக்கின்ற நாடுகள். உண்மைதான். இந்த G7 மாநாட்டுக்கு பிரேசிலும் இந்தியாவும் வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம் என்ற ரீதியில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இவர்களின் பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்க போகிறது என்றதுதான் இப்ப அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் மிகவும் என்ன சொல்ற, இந்தியாவை ட்ரம்ப் புறக்கணித்ததாகவும் ட்ரம்பை மோடி புறக்கணித்ததாகவும் அந்த குரூப் போட்டோ எடுக்கும் போது கூட இருவரும் பேசிக்கொள்ளவில்லை என்று சொல்லியும், இறுதியாக அந்த மேசையில் சந்தித்த போது இருவரும் 40 செகண்ட்கள் பேசிக்கொண்டதாகவும் பல இந்திய ஊடகங்கள் கூட இதனை தெரிவித்திருக்கின்றன. அதற்குரிய காரணம் அந்த இந்தியாவின் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டது. 3 கப்பல்களை தாக்கினார்கள். அதில் ஒரு கப்பலில் இருந்தவர்களில் தாக்கிய ஒரு கப்பலில் இருந்தவரில் ஒருவர் பிரதம பொறியியலாளர், அவரும் அன்று அதில் கொல்லப்பட்டிருந்தார். 3 பேர். அதாவது அந்த கப்பல்களை கைப்பற்றி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்தியாவின் ஒரு முன்னாள் இராணுவ ஜெனரலும் ஆய்வாளருமான பக்சி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கலாம், வேண்டுமென்றுதான் தாக்கினார்கள், ஹெல்ஃபயர் ஏவுகணைகளால் தாக்கினார்கள், தாக்கிவிட்டு ஈரான் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஹெல்ஃபயர் ஏவுகணை இவர்களிடம்தான் இருக்கிறது என்று சொல்லியும், சீனா 90% எண்ணெய்களை வாங்குகிறது. சீனாவின் ஒரு கப்பலை கூட அமெரிக்கா தொடவில்லை, ரஷ்யாவின் ஒரு கப்பலை கூட தொடவில்லை. ஆனால் எங்கள் கப்பல் 3 கப்பல்களை தாக்கி அளித்திருக்கிறார்கள், ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை தங்களிடம் என்று சொல்லி இந்தியா மக்கள் கூட இதில் கடும் சீற்றமாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிருக்கிறது. என்னென்று சொன்னால், இப்ப சீனாவின்டையோ பாகிஸ்தான்டையோ எதையும் தாக்காமல் தங்கள் கப்பல்களை தாக்கியது, தங்களை ஒரு இரண்டாம் நிலையில் வைத்து நடத்தியது என்றதுதான் அவர்களின் ஆதங்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று G7 மாநாட்டில் பேசும்போது கூட ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், தான் பாகிஸ்தானுக்கும் கட்டாருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றேன், கடமைப்பட்டுள்ளேன் என்றும், ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் தான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும், சீனா நினைத்தால் ஒரு கப்பல், ஒரு எண்ணெய் கப்பலுக்கு 20 போர்க்கப்பல்களையும் அனுப்பி அந்த முற்றுகையை உடைத்திருக்கலாம். ஆனால் சீனா அவ்வாறு செய்யவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதில் இந்தியா எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு எப்படியோ அமெரிக்கா தேவையாக இருக்கின்றது. இப்போதே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் இருந்து இந்தியா மீள வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவின் துணை தேவையாக இருக்கின்றது. எனவே இந்தியாவால் ஒரு கட்டத்துக்கு மேல் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இந்தியா இருக்கின்றது. மற்றது சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது அது ஒரு பெரிய ஒரு பிரமாண்டம். அந்த பொருளாதார வளர்ச்சியை எந்த நாடுகளாலும் ஈடு செய்ய முடியாதுன்னு தான் சொல்லப்படுகின்றது. ஆனால்
இந்த G7 உச்சி மாநாட்டில் சீனாவின் பொருளாதாரத்தை இந்த G7 நாடுகள் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அணுகுமுறைகளை ஏதாவது உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்தார்களா? அதைத்தான் இப்போது அவர்கள் அதற்காகத்தான் இப்போது இந்தியாவை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். இன்று பேசும்போது கூட ட்ரம்ப் கூறியிருந்தார், இந்தியாவுக்கு யாரும் தாக்கினால் அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவிக்கு வரும் என்று சொல்லி. இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை மையம் 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது பிறகு முதல் பசிபிக் பிராந்திய கட்டளை மையமாக உருவாக்கப்பட்டது. பிறகு இந்தோ பசிபிக்காக மாற்றப்பட்டது. இப்போது பசிபிக்காக திருப்பி மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு அமெரிக்கா அதை தனியாக கையாள போகிறதா என்ற கேள்வி இருக்கின்றது. அதுக்கு யாரும் எந்த விடையும் கூறவில்லை. இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த சீனா தான் பிரச்சனை. சீனாவின் பொருளாதாரத்தை எவ்வாறு முடக்குவது என்பதுதான். ஆனால் அதற்காக இப்போது ஆஸ்திரேலியாவில் அமெரிக்கா மீண்டும் தனது RQ-4 ரக உளவு விமானங்களை பெருமளவில் கொண்டு சென்றிருக்கின்றது. 140 தொழில்நுட்பவியலாளர்களுடன் இணைத்து, என்று சொன்னால் சீனா தொடர்பான உளவு தகவல்களை திரட்டுவதற்காக என்று கூறியிருக்கிறார்கள். சீனாவின் வர்த்தகத்தை எவ்வாறு முடக்குவது என்பதுதான் இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. என்று சொன்னால் அமெரிக்கா எல்லோருடைய கருத்தின்படி பார்த்தாலும் அமெரிக்கா இந்த போரில் தோற்றது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக வீழ்ந்து விட்டதாகத்தான் கூறுகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் கூறுகிறார், இப்போது கட்டார் தங்களிடம் அமெரிக்காவில் $1 டிரில்லியன் முதலீடு செய்ய போறது, $18 டிரில்லியன் வருகிறது என்று சொல்லி. ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு அது நடைமுறைக்கு சாத்தியம் என்றும் தெரியவில்லை. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைனெட் என்ற ஒரு ஊடகம் இஸ்ரேலிய ஊடகம், அது ஒன்று தெரிவித்திருக்கின்றது, ஈரான் தாக்குதல்களை தாங்கி தப்பி பிழைத்துள்ளது என்று சொல்லியும், அது வாஷிங்டனையே மண்டியிட வைத்துள்ளது என்றும் அந்த இணையதளம் எழுதியிருக்கின்றது. ஈரான் கடுமையான தாக்குதல்களை தாங்கி தனது எஞ்சிய பலத்தை நம்பி அமெரிக்காவை மண்டியிடச் செய்துள்ளது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே நேரம், அதாவது இப்போது பிரச்சனை அமெரிக்காவுடன் தான் இருக்கிறது என்று சொல்லியும், அமெரிக்கா தங்கள் பலவீனத்தை காட்டியிருக்கிறது என்று சொல்லியும், அவர்களின் சொல் இனி சொல்லாக இல்லை என்றும், அவர்களின் சக்தி இனி சக்தியாக இல்லை என்றும், மேலும் அவர்களின் முற்றுகை இனி ஒரு முற்றுகையாக இருக்க போவதில்லை என்றும், ஒரு உலக வல்லரசாக அமெரிக்காவின் பொற்காலமாக இவை இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மாபெரும் பொய்யர்களான அமெரிக்காவின் காவிய சீற்றம், மற்றது இஸ்ரேலின் கர்ஜிக்கும் சிங்கம் ஆகியவை துண்டு துண்டாக நொறுக்கப்பட்டுள்ளன என்று அந்த ஊடகம் எழுதியிருக்கின்றது. அதாவது இந்த 19ஆம் தேதி கையெழுத்திடப்படும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஒரு மூலோபாய தோல்வி என்றும், அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள மிதவாத சுனி முஸ்லிம் நாடுகளுக்கும் ஒரு தோல்வி என்றும், இடதுசாரிகளுக்கும் தீவிர வலதுசாரிகளுக்கும் இடையே சமூகத்தில் இத்தகைய ஒருமித்த கருத்தை இஸ்ரேல் நீண்ட காலமாக கண்டதில்லை என்றும் கூறியிருக்கின்றது அந்த ஊடகம். இவ்வாறு பலரும் தான் கூறியிருக்கிறார்கள். இது தனியா அவர்கள் என்ன கூறுகிறாங்கன்னா, படைத்துறை ரீதியான ஒரு தோல்வி அல்ல, பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இதுல சும்மா கிடந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை, துறந்து கிடந்த ஜலசந்தியை மூட வச்சதே இவையெல்லாம். ஒரு நாளும் நாங்கள் அணு ஆயுதம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஈரானுடைய தலைவர் கொமைனி அவர்களை மறைத்து வைத்திருந்து, அணு ஆயுதம் செய்வதற்கான தொழில்நுட்பங்களை அவர்கள் எந்த விதத்திலும் முயற்சி செய்யாதவர்களை அணு ஆயுதம் வைத்துக்கிறார்கள் என்று சொல்லி அடித்தார்கள். இன்று அடித்தவர்கள் அவர்களே பின்வாங்கி போகிற நிலைக்கு வந்திருக்கின்றது. இதில் மற்ற இன்னொரு முக்கியமான விடயத்தையும் ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். அரசு என்னன்னு சொன்னால், இந்த G7 மற்றது பிரிக்ஸ், இந்த பிரிக்ஸுக்கு சமனாக G7 நகர முடியும் என்று நினைக்கிறீங்களா? உண்மையில் இப்ப பிரிக்ஸ் சனத்தொகையிலும் சரி, ஜிடிபியிலும் சரி, ஏற்கனவே G7 முந்தி விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். உலகத்தின் ஜிடிபியில பிரிக்ஸ் உண்மையில் 2027ஆம் ஆண்டு தான் அதை முந்தும் என்று கூறினார்கள். ஆனால் இப்போதே அவர்கள் G7 பின்தள்ளி விட்டார்கள் என்றுதான் கூறுகிறார்கள்.
அது பிரிக்ஸை பொறுத்தவரையில் பிரேசிலாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம். அது இப்போ நீங்கள் G7 ஜிடிபியின் வளர்ச்சியையும் பிரிக்ஸின் ஜிடிபியின் வளர்ச்சியையும் பார்த்தால் பிரிக்ஸின் தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது. G7 முடியவில்லை. அப்ப G7 என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், பிரிக்ஸுக்குள் ஒரு உடைவை கொண்டு வந்தால், இப்ப பிரேசில், இந்தியா போன்றவற்றை உடைத்து எடுத்தால் தாங்கள் ஒரு பலமாக வரலாம் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள். G7 நாடுகளில் உள்ள அத்தனை நாடுகளும் பொருளாதார ரீதியாக வீழ்ந்த நாடுகளாகத்தான் இருக்கின்றன. இது இனிவரும் காலத்தில் பிரிக்ஸுக்குத்தான் உண்மையில் ஒரு அடுத்த காலம் என்று கூறலாம். அவர்கள் இந்த பணம் பரிமாற்றத்துக்கு மாற்றீடாக சீனா தனது பண பரிமாற்ற முறையை மறுசீரமைத்து விட்டது. அவர்கள் அதனை மேற்கொண்டு அதனை பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் பிரிக்ஸ். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப G7 நாடுகளில் முன்னர் இருந்த ஒற்றுமையை போல பிரிக்ஸ் நாடுகளிடம் ஒற்றுமை என்பது குறைவாக இருக்கின்றது. இப்ப சீனாவோ அல்லது இந்தியாவோ இந்த நாடுகள் இப்ப பாகிஸ்தானை அதில் இணைப்பதற்கு எதிராக இருக்கிறார்கள். இப்போ சவுதி அரேபியாவும் பிரிக்ஸில் இணைந்தபடியால் இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இடம்பெற்ற அந்த மாநாட்டில் சவுதி அரேபியாவுக்கு தான் அங்க முன்னுரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது G7 நடந்த மாநாட்டில் UAE தலைவர் அதிகமாக அங்கு காணப்பட்டிருக்கிறார். அவர் அதற்கு முதல் கிட்டத்தட்ட 2 விமானங்களில் விஐபிகள் 2 விமானம் நிறைய UAE விஐபிகள் எகிப்துக்கு போய் இறங்கி அங்கிருந்து பேருந்து பிரான்சுக்கு போனதாக கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இப்ப இலங்கை கூட என்ன யோசிக்கிறது என்று சொன்னால், இனிமேல் எதிர்காலம் என்று சொன்னால் பிரிக்ஸில் சேருவதுதான் எதிர்காலம் என்று இலங்கை கூட கூறியிருக்கின்றது. என்றால் சீனா இதில் முக்கியமாக கட்டுப்படுத்துகிறது. 2 சூப்பர் பவராக இப்ப படைத்துறை ரீதியாக ரஷ்யா மேலோங்கி நின்றாலும், பொருளாதார ரீதியாக சீனா மேலோங்கி நின்றாலும், இந்த 2 இணைவும் தான் இந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம். நல்லது அரசு. மற்ற இறுதியாக இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், வளமையாக இந்த G7 மாநாடுகள் நடக்கும் பொழுது இந்த வளர்ந்து வரும் நாடுகளில் ஏற்படும் காலநிலை சூழல்களுக்கான நிதி உதவிகளை வழங்குகிறவர்கள் இந்த முறை அப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதா என்று அறிந்திருக்கிறீர்களா? என்னென்று சொன்னால், காலநிலை மாநாடு, ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் எல்லாம் கேலி கூத்தாகி போய்விட்டது இந்த 2026ஆம் ஆண்டில். அதாவது இந்த கோப் என்ற காலநிலை மாநாடு இடம்பெற்ற போது கூட நிலக்கரியை பாவனையை தடை செய்ய வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்று சொன்ன போது கூட ஆஸ்திரேலியா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டது. என்றால் ஆஸ்திரேலியா அதிகளவான நிலக்கரிகளை ஏற்றுமதி செய்கின்றது. இப்போது ட்ரம்ப் கூறுகிறார் அப்படி காலநிலை மாற்றம் ஒன்று தேவையில்லை என்று. ஏனென்றால் அவர் நிறைய ஒயில்களை விற்பதற்காக முற்பட்டு கொண்டிருக்கின்றார். எந்த காலநிலை மாற்றத்தை பேசினார்களோ மேற்குலக நாடுகள், இப்போது அந்த காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு கிரீன் எனர்ஜிக்கு மாறியதில் பெருமளவில் சீனா தான் முன்னணியில் நிற்கின்றது. சீனா தனது எரிபொருள் இறக்குமதியை கூட இப்போது இனி கணிசமாக குறைக்கப் போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் கூடுதலாக கிரீன் எனர்ஜிக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த நேரம் தான் அமெரிக்கா வெனிசுலாவையும் கைப்பற்றி தனது எண்ணெய் உற்பத்தியையும் அதிகரித்து பெற்றுமளவான எண்ணெய்களை விற்று தனது பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு. ஏனென்று சொன்னால் இனி வரும் காலங்களில் அமெரிக்காவின் வட்டி பணம் மட்டும் 1 ட்ரில்லியன் என்று கூறுகிறார்கள். அப்ப வட்டிப்பணம் அவ்வளவு வருமாக இருந்தால் அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் ஒயிலுக்கு மாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், US8 இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிதியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டார்கள் என்னும் போது இதில் காலநிலை தொடர்பாக அவர்கள் பெருமளவில் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. நல்லது அரசு. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் 1 நிமிடம் தாண்டி விட்டபடியால் இத்துடன் இன்றைய நேர்காணலை நிறைவு செய்வோம். மிக ஆரோக்கியமான விடயங்களை பேசியுள்ளோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களே, நாங்கள் எங்களால் இயல்பான வரைக்கும் சரியான தகவல்களை தேடி ஆராய்ந்து தான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். மற்றது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், அது நீங்கள் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னால் அதையும் மறந்து போகாமல் செய்யுங்கள். நாங்கள் எங்களால் இயல்பான வரைக்கும் முடிந்த அளவுக்கு நேர்மையாகவும் சரியான தகவல்களை சரியான நேரத்தில் உங்கள் முன் கொண்டு வந்து தருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி அரசு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.